अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वलितुकमिलुल इद्दत वलितुकब्बिरुल्लाह अला मा हदाकुम व लअल्लकुम तशकुरून सदक़ल्लाहुल अज़ीम वक़द वरद फ़िल ख़बर कान रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम ला यग़दू यौमल फ़ित्री हत्ता यअकुल तमरातिन व यअकुलुहुन्न वित्रा सदक़न नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இந்த ஆண்டினுடைய 30வது ரமலான் தராவிகையும் நிறைவேற்றக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் 30வது நோன்பையும் நாம் நோக்க இருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த ஆண்டு நாம் நோற்ற நோன்புகளையும் நாம் செய்த நல்லறங்களையும் முழுமையாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான நற்கூலிகளை அல்லாஹ் மறுமையில் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. அந்த நன்மைகளை நம்முடைய தராசு தட்டில் அல்லாஹ் கனமானதாக ஆக்கியருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் நீண்ட நேரம் பேசக்கூடிய ஒரு நிலையில் நான் இங்கே இல்லை. பெருநாளுடைய சில நடைமுறைகளை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளைக்கென்று சில ஒழுங்குமுறைகளை, சில நடைமுறைகளை, சில சுன்னத்துகளை நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அத்தகைய சில விஷயங்களை மாத்திரம் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளைக்கென்று நமக்கு வரையறுத்து கொடுத்த சில நடைமுறைகளில், சுன்னத்துகளில் ஒன்று, அன்றைய தினம் தொழச் செல்வதற்கு முன்பு, பெருநாள் தொழுகை செல்வதற்கு முன்பு குளித்து கொள்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபி வழியாக நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். ஹதீஸ்களிலே வரும், ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு பெருநாளின் போது பெருநாள் தொழுகைக்காக புறப்பட்டு செல்வதற்கு முன்பு என்ன செய்வார்கள்? குளித்து கொண்டு செல்வார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். புகாரி போன்ற, முவத்தா போன்ற நூல்களிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ஏன் பெருநாளைக்கு குளிக்க வேண்டும்? பொதுவாக நாம் சுத்தத்திற்காக குளிப்போம் இல்லையா? பெருநாளைக்காக அப்படின்னு வரும்போது ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கக்கூடிய ஒரு நடைமுறையை நமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்றால், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸீன்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள். பெருநாளைக்கு அன்று குளிப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். பெரும்பான்மை எல்லா அறிஞர்களும் இதை விரும்பத்தக்க ஒரு செயலாகவே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், பெருநாள் அன்றைக்கு சமூக மக்கள் நிறைய பேர் ஒரு இடத்தில் ஒன்று கூடுவார்கள். சோசியல் கேதரிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால தான் நம்ம பார்க்குறோம், பெருநாள் தொழுகையினுடைய அந்த இடத்திற்கு தொழ முடியாதவர்கள் கூட வருகை தர சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகை இல்லாதவர்களும் வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்போ எல்லாரும் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அங்கே ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு பல பேர் ஒரு இடத்தில் ஒன்று திரளும் போது ஒருவர் மற்றவரால் சங்கடத்திற்கு ஆளாகக்கூடாது. அதனால தான் கூட ஜும்மா அன்னைக்கு என்ன செய்யணும்? குளிச்சுட்டு வர்றதை ரசூலுல்லாஹ் சுன்னத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சுன்னத்துன்னு சொன்னாங்கிறதுக்கு பின்னணியில் ஹதீஸில் ஒரு செய்தி ஒன்று வரும். என்ன அப்படின்னா, அன்றைக்கு மதீனாவில் வசித்த மக்கள் உழைப்பு தொடர்புடைய மக்களாக இருந்தார்கள். அவங்க இறங்கி தோப்பில் வேலை செய்வாங்க, வயலில் வேலை செய்வாங்க. அப்போது உடல் உழைப்புக்குரிய மக்களாக அந்த மக்கள் இருந்த காரணத்தினால அதிகமான வியர்வை அவங்கள்ட்ட இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த வேலை செய்யும் போது உடுத்தியிருந்த அந்த ஆடையோடு பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள்.
பள்ளிவாசல் கூட அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அளவில் பறந்து விரிஞ்ச இடத்துலலாம் இருக்கவில்லை. மிக சின்ன இடத்துல தான் பள்ளிவாசல் இருந்துச்சு. அதே மாதிரி அதனுடைய மேற்கூரை கூட ரொம்ப உயரமாக இல்லாமல் தாழ்வாகத்தான் இருந்தது. அதனால் மக்கள்லாம் ஒன்று கூடின உடனே ஹதீஸில் வருது, அந்த மாதிரியான மக்கள் சில பேர் கம்பளை ஆடை அணிந்து கொண்டு வருவார்களாம். இப்போ ஏற்கனவே வேர்வையான உடல், கம்பளி ட்ரெஸ்ஸு, இடம் வேற நெருக்கடி, உயரம் வேற குறைவு, அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்மலாம் கொஞ்ச நேரம் நின்ன உடனே ஏசி ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, எப்படி இருக்கும் நமக்கு? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஹதீஸில் வருது, அந்த இடத்தில் அடுத்தவர்களுக்கு சங்கடப்படுத்தக்கூடிய சில துர்வாடைகள்லாம் ஏற்பட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், ஜும்மாவுக்கு வரும்போது இவங்க குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு. அதே மாதிரி உங்களில் ஒருவர் வேலைக்காக உடுத்தி இருக்கக்கூடிய ஆடையை கழற்றி வைத்து விட்டு ஜும்மாவுக்குன்னு வேறு ஆடையை உடுத்திட்டு வாங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் சொன்னார்கள் என்று ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்போது ஜும்மாவுக்கே இப்படி அப்படின்னு சொன்னால், அப்போ பெருநாள் என்பது இதை விட அதிகமான மக்கள் கூடக்கூடிய ஒரு இடம். எனவே அந்த நேரத்தில் ஒருவருடைய செயல் அடுத்தவருக்கு சங்கடத்தையோ தொந்தரவையோ உபாதையோ கொடுத்து விடக்கூடாது. அதனால் எல்லாரும் கிளீனாக என்ன செய்யணும் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு தூய்மை முறையை நமக்கு வழிமுறைப்படுத்தி காட்டினார்கள் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ இது முதலாவது ஒரு நடைமுறை, நல்ல குளிக்கிறது, புரிஞ்சுங்களா? அடுத்து ரெண்டாவது, பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பு உணவு உட்கொண்டு விட்டு வர வேண்டும். உணவு உட்கொள்வது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்காக வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை போட்டு தொல்லைப்படுத்தக்கூடாது. காலையிலேயே புரோட்டா கறி செஞ்சுதா, காலையிலேயே தோசை கறி செஞ்சுதான்னு சொல்லி செய்யக்கூடாது, போட்டு தொல்லைப்படுத்தக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பேரிச்சம்பழங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி வருது, பேரித்தம்பழத்தை சாப்பிடுவார்கள், அதுவும் ஒற்றைப்படையில் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஹதீஸில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பு அவர்கள் பேரித்தம்பழங்களை சாப்பிட்டுக் கொள்வார்கள். அதை ஒற்றைப்படையாக 3, 5 அந்த மாதிரி என்ன செஞ்சுக்குவாங்க, சாப்பிட்டுக் கொள்வார்கள் என்று வருகிறது. அதனால தான் நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால், அன்னைக்குன்னு ஸ்வீட்டை மட்டும் சீக்கிரம் தயார் பண்ணிடுவாங்க. பாயாசம் இந்த மாதிரி ஐட்டத்தை காலையிலேயே என்ன செஞ்சிருவாங்க, தயார் பண்ணி வச்சுருவாங்க. வரும்போது என்ன செய்ய வேண்டியது, ஒரு 2-3 கிளாஸ் அடித்து குடிச்சு முடிச்சுட்டு வந்துட வேண்டியது, புரிஞ்சுக்கலாம்? சாப்பிட்றதுன்னா இதுதான், இப்படி தான் வச்சுக்கிறணும். அப்புறம் முடிச்சுட்டு போய் என்ன செய்ய வேண்டியதான், ஃபுல்லாக ஒரு கட்ட வேண்டியதுதான், அது வேறு விஷயம். அந்த தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றோடு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது பெருநாள் தினத்தன்று நோன்பு வைப்பது ஹராம். அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதற்கு கட்டுப்படுவதற்கு பெயர் தான் இஸ்லாம். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் இஸ்லாம், சாப்பிடணும்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு பேர் தான் இஸ்லாம். அப்போது பெருநாள் அன்றையை பொறுத்த வரைக்கும் சாப்பிட வேண்டும் என்ற உத்தரவை என்ன செய்கிறது, மார்க்கம் தருகிறது. அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது. அந்த நோன்பு வைக்கல அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாகத்தான் எல்லோரும் என்ன செய்யணும், சாப்பிடணும் அப்படிங்கிற, அதாவது சாப்பிடுவதன் மூலமாக. அதுக்கு முன்னாடி 1 மாதம் வரைக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் எதையுமே தொடமாட்டோம். ஆனால் இன்னைக்கு பாருங்கள் சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்றோம் தெரியுமா? அல்லாஹ் சாப்பிட சொன்னான். எனவே இன்றைய தினம் சாப்பிடுவது என்பது சாப்பிடாமல் இருப்பது என்பது தடுக்கப்பட்ட செயல். அதை வெளிப்படுத்தும் முகமாக, எல்லோருக்கும் தெரிவிக்கும் முகமாக நாங்கள் உண்ணுகிறோம் அப்படின்னு காட்டுறது தான் இந்த நோன்பு பெருநாளைக்கு முன்னாடி சாப்பிட்டு போகிறது அப்படிங்கிற அந்த சுன்னத்தினுடைய நோக்கமாக அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இது 2வது விஷயம். 3வது, பெருநாள் அன்றைக்கு தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் சொல்லுதல் என்பது இது ஒரு மகத்தான சுன்னத்துகளில் ஒன்று. அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்லுவான், உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், அந்த நோன்பை எளிமைப்படுத்தியும் இருக்கிறான். ஏன்னா சில பேரால் நோன்பு வைக்க முடியாமல் போகும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அவங்க நோன்பு வைக்க தேவையில்லைங்கிற சலுகை எல்லாம் கொடுத்தான். அப்போது யாருக்கு நல்லா முடியுமோ அவங்க மட்டும் வைக்கணும், முடியாதவங்க அதை முடிஞ்சால் பின்னால் கலா செய்யணும். அதுக்கும் வாய்ப்பு இல்லாத அளவுக்கு ரொம்ப உடல் நலிவுற்றவர்கள் என்று சொன்னால் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏழை வீதம் சாப்பாடு கொடுத்து ஃபிதியா கொடுத்துடணும் அப்படின்லாம் எல்லாம் சட்ட தளர்வுகளை கொடுத்தான். சரி, இப்படி கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த நாட்களை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மாதத்தை நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டும். அது 29 நாளோ 30 நாளோ, மொத்தத்தில் அந்த முழுமையான மாதத்தையும் நீங்கள் நோன்பால் நிறைவுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ஒலி துக்கபீருல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும், வல அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள்
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இப்படி நோன்புல அல்லாஹ் உங்களுக்கு தளர்வை கொடுத்து உங்களை முழுமையாக நோன்பு பிடிக்க வச்சான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நோன்பை முடித்ததற்கு பிறகு அதற்கான வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதும் அதை வெளிப்படுத்தும் முகமாக அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி தக்பீர் சொல்வதும் முக்கியமான சுன்னத். குர்ஆன் நமக்கு சொல்லித்தருது. அன்றைய தினம் நீங்கள் அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும்? பெருமைப்படுத்த வேண்டும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 2 பெருநாள் வரும். அந்த பெருநாள் என்பது காரணத்தோடு இறைவன் நமக்கு தருகிறான். ஒரு பெரிய அமலை நிறைவு செய்ததனுடைய வெளிப்பாடாகத்தான், நன்றி செலுத்தும் முகமாகத்தான் அல்லாஹ் பெருநாளை தருகிறான். நோன்பு பெருநாளை பொறுத்த மட்டும் 1 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிறோம். அதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது. ஒரு நாள் சாப்பிடாட்டாலே டங்குவார் அருந்துடும் சில பேருக்கு. அப்போ 1 மாதம் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறதுங்கிறது, அதுவும் தொடர்ச்சியாக விடாமல், அதெல்லாம் பெரிய சாதனையான ஒரு விஷயம்தான். அது அல்லாஹ் ஏதோ நமக்கு மார்க்க ரீதியாக கடமையாக்கிட்டதுனால நமக்கு அது இலகுவாக தெரியுது. நீங்கள் வெளியில் போய் பேசி பாருங்கள், நான் முஸ்லீம்கள்ட்ட எப்படியா இருக்கிறீங்கன்னு கேட்பான். நம்மளை பார்த்து எப்படி 1 மாதம் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியும்னு கேட்பான். நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு காரியத்தை சிரமம் இல்லாமல் நம்மை அல்லாஹ் முழுமைப்படுத்த வைக்கிறான். அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான அமல் அது. அப்போ அந்த அமலை நிறைவுபடுத்துவதற்கான பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தத்தான் இந்த பெருநாள். அதே போல ஹஜ் பெருநாள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அந்த பெருநாளைக்கு முன்பு ஒரு பெரிய அமல் ஒன்று நடக்குது. என்ன அமல் அது? ஹஜ் அரஃபா. அரஃபாவில் ஹாஜிகள் எல்லாம் தங்குவார்கள். அல் ஹஜ்ஜு அரஃபத்துன். ஹஜ் என்றாலே என்ன அர்த்தம்னா அரஃபாவில் தங்குறது தான். அதான் பிரதானமான அமல். அப்போ அதுக்கு பிறகு மற்ற அமல்களை நிறைவு செஞ்சு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட தங்களுடைய இஹ்ராமை களையக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய அமலை செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி கடனாகத்தான் மறுநாள் 10வது நாள் ஹஜ் பெருநாளாக நாம் என்ன செய்கிறோம்? கொண்டாடுகிறோம். அப்போ 2 பெரிய அமல்களை நிறைவேற்றுவதற்கான நன்றி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் தான் நமக்கான பெருநாள். அதனால நன்றி செலுத்துவதை வெளிப்படுத்தும் முகமாக அதிகமாக என்ன செய்யணும்? தக்பீர் சொல்லணும். தக்பீருங்கிறது பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்து சொல்றது மட்டுமல்ல, நாம போற போது வர்ற போது எல்லாம் சொல்றது தான் தக்பீருங்கிறது. தக்பீருடைய டைம் எப்பொழுது தொடங்கும் என்றால், அன்றைய பெருநாளில் சூரியன் மறைவுக்கு பிறகு தக்பீருடைய டைம் ஆரம்பமாயிரும். அப்போ நம்ம வீட்டுக்கு போகும்போது, வரும்போது, வீட்டில் இருக்கும்போது, நினைவு வரும்போதெல்லாம் என்ன செய்யணும்? எப்படி ஒரு ஹாஜி இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு அவர் மத்தாஃபில் போய் இறங்குற வரைக்கும் கான்சியஸாக தல்பியா சொல்லிக்கிட்டே இருப்பாரோ, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். படுத்தா தக்பீர், எழுந்தா தக்பீர், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். அப்போ அந்த மகரிபில் இருந்து எது வரைக்கும் தக்பீர் என்று சொன்னால், இமாம் முசல்லாவில் போய் தொழுகை நிற்கிற வரைக்கும். இந்த நோன்பு பெருநாளில் தக்பீர் என்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இமாம் போய் தொழு வைக்கிறதுக்காக நின்றாருன்னு வச்சுக்கங்க, அதோட தக்பீரோட டைம் முடிஞ்சு போச்சு. இமாமும் அதுக்கு பிறகு தக்பீர் சொல்ல மாட்டார், அதோட முடிஞ்சு போச்சு. இது நோன்பு பெருநாளில். ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் துல்ஹஜ் 1லிருந்து என்ன செஞ்சிடும்? தக்பீருடைய ஸ்டார்ட் ஆரம்பமாயிரும். துல்ஹஜ் 1லிருந்து கிட்டத்தட்ட துல்ஹஜ் 13வது நாள் அசர் வரைக்கும் என்ன இருக்கு? அன்றைய சூரியன் மறையிற வரைக்கும் தக்பீர் சொல்லணும். அதில் குறிப்பாக அரஃபாவுடைய நாளில் இருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு என்னது தக்பீர் சொல்றதுங்கிறது அது ஒரு சுன்னத்தான ஒரு நடைமுறையாக இருக்குது. ஆனால் பொதுவான தக்பீருங்கிறது துல்ஹஜ் 1ல் ஸ்டார்ட் ஆயிரும். துல்ஹஜ் 13ஆம் நாள் சூரியன் மறையிற வரைக்கும் அந்த தக்பீர் சுன்னத் இருக்கிறது. ஆக இப்படி ஒரு நடைமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளை முன்னிட்டு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நாம் என்ன செய்யணும்னா, அதிகப்படியாக நாம் அந்த நாளில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தும் முகமாக நாம் தக்பீர் சொல்வது என்பது ஒரு முக்கியமான அமல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாஃபி பின் ஜுபைர் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார்கள். அவங்க பெருநாள் அன்று அதிகமாக தக்பீர் சொல்வார்கள். தக்பீர் சொல்லாத மக்கள் யாராவது அவங்க கண்ணில் தென்பட்டா அவங்க கேட்பாங்களாம், என்னையா இன்னைக்கு போய் தக்பீர் சொல்லாமல் உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்? ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம் அவங்கள. அலா துக்கபீர் இன்னைக்கு தக்பீர் சொல்கிற நாள் இல்லையா, இன்னைக்கு போய் சொல்லுமா வாயை பற்றிட்டு உட்காந்துருக்கிறீங்க, தக்பீர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக தக்பீர் சொல்லாமல் இருப்பதை அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம். இப்போ அந்த அளவுக்கு மக்களிடத்தில் தக்பீர் என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுகிறது என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்து பெருநாளுடைய நடைமுறைகள் அடுத்த ஒன்று என்னன்னு சொன்னால், பெருநாளுக்காக வேண்டி அலங்காரம் செய்து கொள்வது, நல்ல ஆடை உடுத்துவது, முடிந்த அளவுக்கு அலங்காரம் செய்து கொள்வது,
இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான சுன்னத்தாக நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடத்தெருவில் ஒரு நல்ல அழகான ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று பார்க்குறாங்க. விலை கூடின ட்ரெஸ்ஸு, விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், இது நீங்கள் போட்டால் நல்லா அழகாக இருக்கும், இதை நீங்கள் பெருநாளில் போட்டுக்குங்க. அதே மாதிரி வெளியூர்லேருந்து தூதுக்குழுக்கள் வருவாங்கல்ல அவங்களை சந்திக்கிறதுக்கு, ஒரு நாட்டின் சார்பாக அம்பாசிடர்ஸ்லாம் வருவாங்க. அவர்களை சந்திக்கும் போதும் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், இந்த ஆடை அணிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துட்டு, இதை மறுமையில் யாருக்கு பாக்கியம் இல்லையோ அவர்கள் தான் அணிவார்கள், இதை நான் அணிய முடியாதுன்ட்டாங்க. காரணம் என்னன்னா, அது பட்டா இருந்துச்சு. ஆண்களை பொறுத்தவரை பட்டாடை என்பது ஹராம், அதனால் இதை அணிய முடியாதுன்ட்டாங்க. இந்த ஹதீஸில் இருந்து என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், அலங்காரம் செய்து கொள்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லை. இந்த ஆடையை உடுத்தி என்ன அலங்காரப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ பொதுவான அலங்காரங்கிறது இருக்கத்தான் செய்யுது, புரிஞ்சுங்களா? ஏன்னா அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பெருநாளைக்கென்று விசேஷமான ஆடை அணிவார்கள். அதுக்குன்னு தனியாக ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை என்ன செய்வாங்க, எடுத்து பெருநாள் அன்றைக்கு போடுவார்கள். அதே மாதிரி ஜும்மா அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடைகளை அணிவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பெருநாளைக்கென்று தனிப்பட்ட முறையில் விசேஷமாக அலங்காரம் செய்து கொள்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு நடைமுறையாகத்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை நான் அணிய மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம், அது பட்டாக இருந்துச்சு. பட்டு என்பது ஆண்களுக்கு ஹராம் என்பதை சுட்டிக்காட்டும் முகமாக அப்படி செஞ்சாங்க என்று பார்க்கிறோம். இந்த அலங்காரம் செய்து கொள்வது இதில் ஒரு சின்ன வித்தியாசத்தை மட்டும் புரிஞ்சுக்கிறணும். தாய்மார்கள் இந்த விஷயத்தில் என்ன செய்யணும்னா, நீங்கள் அன்றைக்கு உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியில் மற்ற இடத்துல தொழுக வர்றீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அலங்காரங்கள் ஃபுல்லாக வெளியே தெரியக்கூடாது. என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், மறைவாக தான் இருக்கணும். நீங்கள் வெளியில் உடுத்தக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸுங்கிறது அது சாதாரணமானதாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அலங்காரங்களோடு வெளியிலே வருவதற்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை. அது பெருநா தொழுகையாக இருந்தாலும் சரிதான். நீங்கள் எப்பொழுது வீட்டை விட்டு வெளியே வருகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அந்த நடைமுறையை பேண வேண்டும். வெளியில் வரும்போது எப்படி வரணும்னு மார்க்கம் சொல்லுது அப்படின்னு சொன்னால், உறுத்தாத வகையில் வர வேண்டும், கண்களை உறுத்தாத வகையில், கண்களை பறிக்காத வகையில் வர வேண்டும் என்று சொல்கிறது. பெருநாள் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம நல்ல ட்ரெஸ்லாம் எடுக்க தான் செய்வோம், அது போடத்தான் செய்வோம். அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, தொழுகை பள்ளிவாசலுக்கு வந்துடக்கூடாது. அப்படி வர வெளியில் மேலே போடுற அந்த புர்கா என்ன செய்யணும்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் அதாச்சும் பழசாக பார்த்து போட்டுக்கிறணும். வெளியில் இங்கே போட்டு முடிச்சுட்டு என்ன செய்றீங்க, திரும்ப வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே போய் என்ன வேணாலும் அணிந்து கொள்வது அது பிரச்சனை கிடையாது. நம்ம பார்க்குறோம் சில இடங்களில் பெண்கள் தொழுவ வருவாங்க. சில இடங்களில் பெண்களுக்கு தொழு வைக்க வேண்டிய சில சந்தர்ப்பம்லாம் வரும். முன்னால் நான் நிற்போம், நம்மளை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி தான் போட்டிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க ருக்கு செய்யும்போது எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா வளையல் கலகலன்னு சவுண்டு கேட்கும், கொலுசு கலகலன்னு சவுண்டு கேட்கும். எங்கே தொழுகையில் மனசு போய் லயிக்கும்? அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, பெண்கள் ஏற்படுத்தக்கூடாது. அதுக்காக உங்களுக்கு நான் அதை அனுமதிக்கப்படலைன்னு சொல்ல வரல. அதை நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுக்கணும், அணிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மகரம்களுக்கு முன்பு நீங்கள் அதை அணிந்து கொள்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதை கவனிச்சுக்கிறணும். நீங்கள் பள்ளிவாசல் போன்ற அல்லது தொழுகை திடல் போன்ற பொது இடங்களுக்கு நீங்கள் வரும்போது அலங்காரம் இல்லாமல், உறுத்தல் இல்லாமல் தான், பிறருடைய கண்ணுக்கு உறுத்தலை ஏற்படுத்தாத வகையில் தான் வர வேண்டும். அதே மாதிரி அந்த வாசன திரவியம் பூசுறதுக்கு பாருங்க, வாசன திரவிய பூசுறதை பொறுத்தவரையில் ஆண்களுக்கு தான் வெளியில் வாசம் தெரிகிற மாதிரி பூசுறது சுன்னத்து. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாசன திரவியத்தை பயன்படுத்திட்டு வெளியே வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது அவங்க, புரிஞ்சுங்களா? அப்போ எனவே அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்கள் வீட்டில் தான் வச்சுக்கணுமே தவிர வீட்டுக்கு வெளியில் அந்த மாதிரியான அலங்காரங்களோ அந்த மாதிரியான ஈர்ப்புக்குரிய வாசனைகளோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அடுத்து 5வது விஷயம், நான் நேற்றே சொன்ன மாதிரி பெருநாள் தொழுகைக்கு ஒரு வழியாக போய்விட்டு வேறொரு வழியாக திரும்ப வீட்டுக்கு வர்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நடைமுறையாக இதை வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாட்களின் போது இப்படி பாதை மாற்றி போவதும் வருவதும் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்ன, நேற்றே நம்ம சொல்லியிருக்கிறோம். போகின்ற போது ஒரு பாதை, வருகின்ற போது வேறொரு பாதை. அப்போ அந்த 2 பாதைகளுமே அவருக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லும் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, அன்றைய தினம் கண்டிப்பாக நாம் நம்மளுடைய கண்ணில் படக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக உதவி செய்வோம், சதக்கா பண்ணுவோம், தர்மம் செய்வோம் கண்டிப்பாக. அப்போ ஒரு பக்கம் போயிட்டு வேறொரு பக்கம் வரும்போது வேறு சில ஆட்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நம்முடைய தர்மங்கள் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது உறவினர்கள்
ஒரு பக்கமாக போகும்போது சில பேரை பார்க்கலாம், இன்னொரு பக்கமாக வரும்போது வேறு சில பேரை பார்க்கலாம். அப்போ இப்படியான சில வாய்ப்புகள் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு நடைமுறையை நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி பெருநாளில் நாம் கவனிக்க வேண்டிய அல்லது பேண வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு சுன்னத்தில் ஒன்று என்னன்னு சொன்னால், ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது. பொதுவாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது என்பது ஒரு நாகரிகமான செயல், அது ஒரு நற்பண்பு. அது புரிஞ்சுங்களா? அடுத்தவங்களை ஒரு மகிழ்ச்சிக்குரிய நேரத்தில் ஒரு தட்டி கொடுப்பது, அவர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்வது, அவர்களுடைய மனதை குளிர்விக்கக்கூடிய, மனதை தேற்றக்கூடிய வார்த்தைகளை சொல்றதுங்கிறது ஒரு நல்ல நடைமுறை. குறிப்பாக மகிழ்ச்சிக்குரிய தருணங்களில் சஹாபாக்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், ஒரு சஹாபி தன்னை என்ன செய்வாருன்னு சொன்னால், தபூக் போருக்கு ரசூலுல்லாஹ் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க. இவர் என்ன செய்வாருன்னா, நாளைக்கு போய்க்கிறலாம், நாளானைக்கு புறப்பட்டுறலாம், என்கிட்ட நல்ல ஸ்பீடாக போகிற ஒட்டகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலாம் நாளானைக்கு போகலான்னு சொல்லி அதை தள்ளி போட்டுருவார். கடைசியில் எல்லாரும் போயிடுவாங்க, இவர் போக முடியாமல் போயிடும், புறப்பட்டு போக முடியாமல் போயிடும். தபூக் போருக்கு அவர் கலந்து கொள்ள மாட்டார். அவர் பேர் காபுன்னு வரும்னு நினைக்கிறேன், காபு இப்னு மாலிக் வரும். அந்த சஹாபி போகவே இல்லை. கடைசியில் அந்த போருக்கு போகாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வயசான ஆள்கள், பொம்பளைங்க, சிறுவர்கள், முனாஃபிக்குகள், இவங்க தான் போகலை. இவருக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு, இப்படி போகாமல் போயிட்டோமேன்னு. ஆனால் ஒரு நல்ல காரியத்தை தள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்க, செய்ய முடியாமல் போயிடுங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று இந்த வரலாறு. அந்த மாதிரி அவர் போகாமல் போயிட்டார். கடைசியில் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. திரும்ப வந்த பிறகு ஏன் போகலைன்னு கேட்கும்போது, முனாஃபிக்குகள்லாம் ஆளுக்கு ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. இவருக்கு பொய் சொல்லி தப்பிக்க மனசு வரலை, உண்மையை சொல்லிட்டாங்க. அப்போது இவரே மாதிரி இன்னும் 2 நல்ல முஸ்லீம்கள், மொத்தம் 3 பேர், அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால், அவங்கள சோசியல் பைக்காட் பண்ண சொல்லிட்டான். நீங்கள் உங்கள் சமூகத்தை விலக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டான். யாருமே அவங்களோட பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க தொழு வருவாங்க, யாரும் பக்கத்தில் பேச்சு கொடுக்க மாட்டாங்க. அவராக வருவார், தொழுவார், போயிடுவார். யார்ட்டார் என்ன பேசலான்னு பார்த்தா யாரும் பேச மாட்டாங்க, முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. இப்படியும் போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள். ஒரு கட்டத்தில் ஆயத்து இறங்கி அவங்களுடைய ஃபேமிலியோட கூட தொடர்பு இருக்கக்கூடாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அதாவது கணவன் மனைவி தொடர்பு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் ஒரு வயசான ஒருத்தர் வேறு இருந்தார். யாரை சொல்லலாம், எனக்கு வீட்டுக்காரங்க வேலை செய்யாமல் வேலை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கும் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. தாம்பத்திய உறவு கூடாதுன்ட்டாங்க. அந்த அளவுக்கு சோசியல் பைகாட் பண்ண சொல்லிட்டாங்க. குறிப்பிட்ட காலம் முடிஞ்சிச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சால் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்ததாக ஆயத்து இறக்கினான். வால சலாசத்தில் லதீன குல்லிஃபு அப்படின்னு ஆயத்து இறங்குச்சு. ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை மக்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போது சில சஹாபாக்கள் அந்த காபு இப்னு மாலிக் போன்ற அந்த சஹாபாக்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சுங்கிற நல்ல செய்தியை சொல்கிறதுக்கு வேகமாக ஓடி வந்தாங்க. ஓடி அவங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாங்க, உங்களுக்காக ஆயத்து இறங்கிருச்சு அப்படிங்கிற அந்த செய்தியை சொன்னாங்க. இப்போ ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நடக்கும்போது ஓடோடி வாழ்த்து சொல்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல முஸ்லிமுடைய பழக்கம். சஹாபாக்களும் அதை செய்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுக்கு முன்னாலே அதை செஞ்சாங்க. அப்போ அந்த வகையில் பெருநாள் என்பது அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய தினம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அது நன்றி செலுத்துவதற்கான நாள். அப்போ மகிழ்ச்சிக்குரிய தினம் என்று சொல்லும்போது அன்றைய தினம் சந்திக்கக்கூடிய சகோதர முஸ்லிம்களுக்கு வாழ்த்து சொல்வது, நல்ல விஷயங்களை பரிமாறிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அமல். அந்த வகையில் சஹாபாக்கள் தகப்பலல்லாஹு மின்னா வ மின்க அப்படிங்கிற அந்த சொல்ல என்ன செய்வாங்க, வாழ்த்துக்களாக பரிமாறுவார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு மனுஷனுக்கு சொல்லப்படக்கூடிய வாழ்த்திலேயே நல்ல பசையுள்ள வாழ்த்து, நல்ல அர்த்தமுள்ள வாழ்த்து என்னன்னா, நம்முடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட ஒப்புக்கொள்ளப்படுறது தான். அதை விட ஒரு பெரிய வாழ்த்து வேற ஒன்று இருக்க முடியாது. அப்போ அதையே வாழ்த்தாக பரிமாறக்கூடிய அந்த நடைமுறை சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. அதனுடைய வாசகம் தான் என்னது, தகப்பலல்லாஹு மின்னா வ மின்க, அல்லாஹ் நாங்கள் செய்த நன்மையையும் நீங்கள் செய்த நன்மையையும் ஒப்புக்கொள்வானாக அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். பெருநாள் அன்று நாம் சந்திக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களிடத்திலையும் இந்த மாதிரி வாழ்த்துக்களை பயன்படுத்திக் கொள்வது, பரிமாறிக்கொள்வது அது ஒரு முக்கியமான சுன்னத்துங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை பெருநாளை ஒட்டி நாம் கடைபிடிப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவர்களுடைய நபி வழியாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இதை சுன்னத் என்கின்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்கள் என்கின்ற அந்த மனோநிலையில் இதை நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றும் போது
இயற்கையிலேயே நமக்கு இடையில் ஒரு நெருக்கமும் மன இணக்கமும் ஏற்படுவதோடு சுன்னத்துகளை ஹயாத்தாக்கக்கூடிய அந்த நன்மையும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் இங்கு எதை பயின்றோமோ, எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதற்கான நல்ல தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அல்லாஹு தாலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவானாக. இந்த ரமதானை அல்லாஹ் எப்படி நமக்கு முழுமைப்படுத்துவதற்கான வாய்ப்பை தந்தானோ அதுபோல இதுபோல் நம்முடைய ஆயுளில் பல ரமதான்களை பெற்று அதை நிறைவாக பலனுள்ள முறையில் கழிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.